நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुर नर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी, सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी, महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
பெற முடியாததை பெற நினைக்காதே, நடக்க முடியாததை நடத்த கனவு காணாதே பைரவா. எது முடியாதோ அதை முடிப்பது இந்த பைரவனின் திறன். நீ இஷ்டப்பட்டு என்னுடன் வராவிட்டால் இங்கேயே உன்னை பலவந்தப்படுத்தி எடுத்துச் செல்வேன். வா, புறப்படு, வாழ்க்கையை தொடங்க. வைஷ்ணவி, பைரவன் உன்னை எடுத்தே செல்வேன். பார், உன்னை விடப்போவதில்லை. வைஷ்ணவி அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்குவேன். அப்பா, வைஷ்ணவியாக நான் பிறவி எடுத்ததன் நோக்கமே பழுதுபடக்கூடாதே என் திருமணத்தால். நான் மனித குலத்தின் நலனுக்கான நோக்கத்தை முடித்துக் கொள்ள, அப்பா, எப்படி செய்தால் பொது நலன் காக்கப்படுமோ என் பிறவியின் நோக்கமும் அதில் நிறைவு பெறும். அப்படி ஒரு நிலை நான் செய்ய முடியாதா? முடியாது தந்தையே. அப்படி ஒரு புருஷோத்தமன் இந்த உலகில் இப்போது எங்கே? மகளே வைஷ்ணவி, நீயோ தேவி. உன் நிலைப்பாடுகள் வேறானது. அது உனக்குதான் தெரியும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆம் மகளே. அப்பா, தாம் சமுத்திரக்கரை பக்கமாக தம்முடைய இந்த மகளுக்காக ஒரு தபோவனம் அமையுங்கள். அதற்கு மேல் என்ன சொல்ல? உன் இஷ்டப்படியே அமைத்து தருகிறேன். எங்கு வேண்டுமோ தபோவனம் அங்கு அமையும். பெற்ற அன்னையே, என் வணக்கம். பேசாமல் நிற்பதே. பேச வேண்டியதை பேசுங்கள். விருப்பங்கள் மாறும், உறவு மாறாது. குழம்புவதையும் குழப்புவதையும் விட்டுவிடுங்கள். பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளை அருமை மகனே. புயலை விழுங்கி பூகம்பத்தை ஜீரணிக்க முடியுமா? நான் பேசுவது உனக்கு கசப்பாக இருக்கிறது. நீ போக வேண்டாத இடத்துக்கு போக முயலுவதேன் மைந்தா? சொல். பெற்றவளே, தாம் கண்ணீர் பெருக்குவது இவனை குணமாக்குவதற்கா? கடும் தவம் புரிந்தேன், கைவரப் பெற்றேன் வரங்களை. நான் வாங்கிய வரம் எனும் நெருப்பை பாசத்தால் அணைக்கலாமா? பாலூட்டி வளர்த்த உங்கள் பாசத்தை மதிக்கிறேன், உங்கள் கண்ணீரை வெறுக்கிறேன். வளர்ந்து விட்டாய் மகனே, வளர்ந்து விட்டாய். முடிசூடிய மன்னன் அன்றோ? நான் சுமந்த குழந்தை இல்லையே. ஆனால் நீ தாய்க்கு மகன் தானே. தனிமையிலே என் கண்ணே உனக்கு இமையாக இருந்து நான் வளர்த்தது உனக்கு தெரியாது. தலைக்கு மேலே வளர்ந்தாலும் இந்த தாய்க்கு மகன் நீ. நான் இன்றும் என் நெஞ்சுக்குள்ளே தொட்டில் கட்டி உன்னை தாளாட்டிக் கொண்டிருக்கிறேனடா, உனக்கு தெரியாது. அன்னையே, உங்கள் பிள்ளை தொட்டில் பிள்ளை அல்ல. என் வயதை மதியுங்கள். குருதேவர் எனக்கிட்ட ஆணை, வானத்தையும் வளைக்க வேண்டும். பைரவா,
போன பிறகு பெற்ற எனக்கு உற்ற துணை யார் மகனே? யாரடா மகனே? மாதாவே, இனிமேல் தனிமை இல்லை. அம்மா உங்கள் சேவைக்கு மருமகளாக வைஷ்ணவி வரப்போகிறாள். தங்களுக்கும் தனிமை இல்லை, எனக்கும் தனிமை இல்லை. வாழ்த்துங்கள் தாயே. வாழ்க்கை துணையாக வைஷ்ணவியை கொண்டு வந்து தங்களுக்கு தாதியாக்குவேன். மாதேஸ்வரி, ஏ ஜெகன் மாதா மகாலட்சுமி, முன்பு என் கணவனை பறி கொடுத்தேன். போதும், என் மகனையும் பறித்துக் கொண்டு என்னை தனியாக்காதே மாதேஸ்வரி. பொறுத்துக் கொள்ள சக்தி இல்லை. என் பிரிய மக்களே, நீங்கள் எல்லாம் என்னை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்தவன். எனது பழைய பகைவன் மடிந்த துர்ஜயனின் மகன் பைரவன் தன்னுடைய பெரும் படைகளுடன் என்னை வீழ்த்த வேண்டும் என்ற கொடிய எண்ணத்துடன் நம் எல்லை பகுதியிலே கால் பதித்து நிற்கிறார். ஆக்கிரமித்து நம்மை அல்லல் படுத்தும் நோக்கத்துடன். அரசே, நிஜம்தான். நாட்டை காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை கேடுகட்ட பைரவனால் வந்திருக்கிறது. மன்னவா, நாமும் அவன் மீண்டும் தலை தூக்காதபடி, படையெடுத்து வராதபடி நம் தீரப்படையின் வீரத்தனத்தால் அவன் தலையை தட்டுவோம். இப்படியே விட்டால் நமக்கு நாமே ஆபத்தை வரவழைப்பது போலாகும். அது கூடவே கூடாது. மதியுக அமைச்சரே, ஆட்சி அரசியலில் எல்லா வகையிலும் என் பொறுப்பிலிருந்து விடுபட விரும்புகிறேன். பதவியை, அரியணையை விட விழைகிறேன். என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? நாட்டின் எல்லையில் நம் எதிரி அணிவகுத்து நிற்கின்றான். இந்த நேரத்தில் மன்னரின் வழிகாட்டுதல் மிக மிக தேவை. ஆனால் ஆட்சியிலிருந்து விடுபட ஆர்வம் தமக்கு ஏன் வந்தது? பிரச்சனைக்குள் போகாதீர்கள். இது என் முடிவு. மன்னியுங்கள் மன்னவா. அந்நியன் நம்மை அழிக்கும் நோக்கத்தில் வருகிறான். அரசர் பிரான் எந்த நோக்கத்தில் இந்த முடிவெடுத்தீர்கள்? நாடு எங்கே போவது? பெற்றெடுத்த பிள்ளை பசியுடன் அழும்போது தாய் தன் பொறுப்பிலிருந்து ஒதுங்கி போய் விடுவானா? மரணமே வந்தாலும் பிள்ளையைத்தான் கவனிப்பான். நாசத்தையும் நலிவையும் தன் முன்னே கண்டு ஒதுங்கி போகிறவன் ஒரு கோழையாவான். மன்னவனாக இந்த சபையிலே அமர்ந்து பொறுப்பினை மறந்து இருப்பேனா, இருந்தேனா? அது முடியுமா? என் கேள்விக்கு பதிலை சபையோரே சொல்லுங்கள். என் அன்புக்குரிய மக்களே, இந்த அரியணையிலே அமர்ந்து உங்கள் தேவைகளை ஆராய்ந்து உணர்ந்து போக்கியவரிடத்தில் சந்தேகமா? இல்லை மன்னா, இல்லை இல்லை. நான் மரணத்தைக் கண்டு பயந்து ஓடுபவனா? இல்லை மன்னா, இல்லை இல்லை இல்லை. மக்களை மறந்து மாளிகையில் வாழ்ந்தேனா? இல்லை மன்னா, இல்லவே இல்லை. நல்ல மன்னனுக்கு இலக்கணம் நீங்கள். ஆகையால் இந்த அரியாசனமும் அரசும் மக்களும் உங்களுடையவை. மறுக்கவில்லை, மறக்கவில்லை. ஆனால் ஏற்க முடியவில்லை. எப்படியும் இந்த பொறுப்பிலிருந்து விடுபட வேண்டும். மன்னா, இளவரசர் இல்லாத காரணத்தால் தாம் தேவி வைஷ்ணவியாரை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடாதா? சிறந்த கருத்து. அரியாசனத்தின் மீது அமர்ந்தார்கள் என்றால் தேவி தரிசனமும் தேச மேன்மையும் கிடைக்கும். ஆம் மன்னவா, தாங்கள் அமர்ந்த இடத்தில்
அந்த தர்ம தேவதை அமருவதை பார்க்க வேண்டும். ஏற்புடைய கருத்து இந்த நாட்டின் எதிர்காலம் ஒளிமயமாகும். இருங்கள், இது ஏற்புடையதல்ல. எனக்கென்று ஒரு தனி முடிவுண்டு. மன்னியுங்கள், ஏன் தேவி? மக்களின் இதய சிம்மாசனத்தை விட இந்த சிம்மாசனம் எனக்கு பெரிதல்ல. மக்களே விரும்பும் போது நீங்கள் மறுப்பதென்பது அழகல்ல. சற்று சிந்தியுங்கள். மக்கள் சேவை புரிய வந்த எனக்கு மாளிகையும் அரியாசனமும் மணிமுடியும் தேவையில்லை. தொண்டு செய்ய வந்த ஒருவளுக்கு தெருவோரங்களும் திண்ணைகளும் போதுமானது, நியாயமானது. மக்கள் தொண்டில் என் மனது ஆன்மீகத்தை அறவுணர்வை இணைக்க விரும்புகிறது. இதெல்லாம் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் நடக்காது. எல்லாம் நலமாக முடிய ஒரு தவம் நிம்மதிக்காக அல்ல, சக்தி பெறச் செய்ய வேண்டும். ஆகையால் நான் தனியாக சென்று தவம் புரிய வேண்டும். அது வேண்டாம் தேவி. தாம் எங்களை தவிக்க விட்டு செல்லக்கூடாது. ஆம் தேவி, எங்களை தவிக்க விட்டு செல்லாதீர்கள். எங்களை தவிக்க விட்டு செல்லாதீர்கள். மன்னியுங்கள் தேவி. அடுத்தவன் போர் தொடுத்து வரும்போது மன்னரும் தாங்களும் துறவு கொள்வது சரியே அல்ல. மக்களை அந்நியன் பிடியில் விட்டுச் செல்வதென்பது எந்த விதத்திலே நாட்டுக்கு நல்லது? தளபதியாரே, மக்களை துன்பத்தில் விட்டு செல்வதல்ல என் நோக்கம். பிரச்சனைகளை ஆராய்ந்து அஸ்திவாரத்தை தகர்க்க வேண்டும். அசுரராஜன் பைரவன் பாவம் என்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறான். நான் போய்விட்டேன் என்றால் அவன் யாரோடு போராடுவான்? போர் என்று வந்தால் பொதுமக்களின் நித்திய வாழ்வு நிலை குலைந்துவிடும். இது தேவையா? இல்லை தேவி, இல்லை. நாடும் மக்களும் உங்களை காக்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் நாடு இது. அப்படி இருக்கையில் நாட்டு ஜனங்களின் நல்ல மனம் எனக்கு தெரியாதா? நான் அப்பாவை, என் அம்மாவை அழைத்துக் கொண்டே செல்வேன். அதோடு பைரவனால் வரும் தொல்லைகளுக்கு நிவாரணம் செய்தே தபோவனம் செல்வேன். பேராசை கொண்ட பைரவன் அப்புறம் வேராசை கொண்டு வரமாட்டான். அதல்ல நாங்கள் உங்களிடம் கேட்பது. மன்னரை அழைத்துக் கொண்டு தாம் தவம் செய்ய போனால் இந்த அரியாசனத்தில் ஆட்சி செய்வது யார்? அரியாசனம் அனாதையாகாது. தேவி வைஷ்ணவி என் சார்பில் ஒரு நல்ல முடிவை இந்த சபையிலே எடுத்துச் சொல்வாள். என் கண்மணி எடுக்கும் நல்லதொரு முடிவு காலமும் மக்களும் ஏற்பதாயிருக்கும். சொல் வைஷ்ணவி, யாரை இங்கே இந்த அரியாசனத்தில் அமர வைப்பது? பேசுங்கள் தேவி. தாம் மகாமந்திரி, தாம். நானா? ஆம், தாம் தான் இந்த அரியாசனத்தில் அமரத்தக்கவர். அதனால் தம்மிலும் உயர்ந்தவர், ஆள தகுதி உள்ளவர் இங்கு யாரும் இல்லை. இல்லை அம்மணி. பூஜைக்கு வந்த பூமாலையை எடுத்து இறைவனாயிரு என்று சொல்வதா? மகாமந்திரி, ராஜகுமாரி வைஷ்ணவி எடுத்த முடிவு எனக்கும் ஏற்புடையது. வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். அரியாசனம் அழைக்கிறது உரியவரே உங்களை. வாருங்கள், வாருங்கள். ஆணை கேட்டு நடந்தவர் ஆணையிட அமர்கிறார். இனிமேல் இந்த நாட்டின் பொறுப்பை மந்திரி தேவி பிரசாத்திடம் ஒப்படைக்கிறேன். புதிய மன்னர் தேவி பிரசாத்துக்கு புதிய மன்னர் தேவி பிரசாத்துக்கு உங்களின் சார்பில், என் ராணியின் சார்பில், என் சார்பில் புதிய மன்னரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அரசே, தாங்கள் வனம் செல்ல வேண்டாம். இல்லை தேவி பிரசாதரே,
என் முடிவு இறுதியானது. செல்வோம் வைஷ்ணவி. வாருங்கள். எங்களை விட்டு போகாதீர்கள் மன்னா. மகாராணியை விட்டு போகாதீர்கள். வேண்டாம். வேண்டாம். மகாராணி போகாதீர்கள். போகாதீர்கள் மன்னவா. வேண்டாம். போகாதீர்கள். ஆட்சி அரியணை யாவும் துறந்து அமைதியுடன் வாழ அரசனும் ராணியும் சென்றனரே வைஷ்ணவி அன்னையுடன் பாசம் பக்தியுடன்.